எப்பவுமே குக்கிங் வேலை காலையிலே முடிஞ்சிரும். ஆனா, இந்த லீவ் டைம்ல மட்டும் மதியம் தான் சமைக்கிற மாதிரி இருக்கு குட்டீஸ வச்சுட்டு. பழைய மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால கிச்சனுக்கு புது உரவா மிக்ஸி வாங்கியாச்சு. அத யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சேன். இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கடாய் சாதம் தான் ரெடி பண்ண போறேன் சிம்பிளா. கேரட், முட்டைகோஸ், கொடமிளகா, ஒரு பெரிய வெங்காயத்த நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கடாய் ஆன் பண்ணிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 5 பல் பூண்ட தட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் துருவி சேர்த்திருக்கேன். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கேப்சிகம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்க மாதிரி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஜீரகத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமா தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை தனியாக வச்சிடணும். இப்போ வந்து ஒரு 3 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் சாஸ் சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வந்துடும். நான் சாஸ்லாம் எதுவுமே சேர்க்கல. இதுவே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க.